கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் சிலுவை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை பார்ப்போம். சிலுவை சங்கிலிகளை உடைக்கிறது. ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனத்திலே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டுகிறது. மேலும் இது சிலுவையிலே முழுமையாக நிறைவேறுகிறது. சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அது விடுதலையின் இடமாகும். சிலுவையின் இடத்தில் பாவத்தின் சங்கிலிகள் உடைக்கப்படுகின்றன, அடிமைத்தனங்களின் பிடிகள் தங்கள் வல்லமையை இழக்கின்றன, பயமும் குற்ற உணர்வும் தகர்க்கப்படுகின்றன, ஆவிக்குரிய சிறைவாசம் விடுதலையாக மாறுகிறது. எந்த ஒரு மனித முயற்சியாலும் சாதிக்க முடியாததை சிலுவை முழுமையாக சாதித்தது. இயேசு நொறுங்குண்ட இருதயத்தாரை வெறும் ஆறுதல் படுத்துவதற்காக மட்டும் வரவில்லை, அவர்களை விடுவிக்கவே அவர் வந்தார். பலரும் கண்ணுக்கு தெரியாத கட்டுகளால், பழக்க வழக்கங்கள், கடந்த கால காயங்கள், குற்ற உணர்வு, கவலைகள் ஆகியவற்றால் கட்டுண்டவர்களாக வாழ்கின்றனர். ஆனால் சிலுவையின் செய்தி மிக தெளிவானது. என்னவென்றால், விடுதலை சாத்தியமே என்று. இயேசு மரித்து உயிர் தெழுந்த போது நம்மை சிறைப்பிடித்து வைத்திருக்கும் அனைத்தின் அதிகாரத்தையும் அவர் முறித்தார். விடுதலை என்பது நாம் சம்பாதித்துக் கொள்ளும் ஒன்றல்ல, அது நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு ஈவு. இன்று உங்கள் வாழ்வில் தேவன் உடைத்தெறிய வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்கிற கட்டுகள் எவை?